ஓகே சார். இப்போ இந்த உத்தரகாண்டில் இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து அவங்க அமல்படுத்திக்கிட்ட தான் சொன்னாங்க. ஆனால் மத்தியில் அதை அமல்படுத்தாமல் இந்த மாநிலத்தில் மட்டும் அதை சாத்தியமாக சார். பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக சிறுபான்மை மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது எந்த அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது? இப்போ இவங்க அமல்படுத்துவதற்கான காரணம் என்னவான்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவங்களோட கோரிக்கைகளில் 2 ஏற்கனவே நிறைவேற்றியாச்சு. ஒன்று, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணுவது. 2வது, ராமர் கோயில் கட்டுவது. 3வது தான் வந்து ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் காலத்தில் இருந்தே கொல்லப்படுகிற அந்த பொது சிவில் சட்டம். இந்த 3வது முறை ஆட்சியின் போது அதை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டம் போல இப்போது இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு எதுவும் இதுவரை இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாகவோ அந்த மாநிலத்திலேயோ இல்லை மற்ற இடங்களிலேயோ எழும்பவில்லை. ஆனால் இப்போதைக்கு அதை அமல்படுத்த முடியுமா? இல்லை எப்படி சார்? அதில் என்ன பாதிப்புகள்? நம்முடைய நாட்டினுடைய சிறப்பை வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அந்த வேற்றுமையில் ஒற்றுமை காட்ட வேண்டும் என்பதற்கு வேட்டு வைப்பது தான் இந்த பொது சிவில் சட்டம். பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அல்லது எந்த வகையான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், இந்த பொது சிவில் சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது, முஸ்லிம்களை வந்து அவர்கள்தான் எல்லாவற்றிலும் பிரிந்து இருக்கிறார்கள், எனவே அவர்களை எல்லாம் என்ன பாதிப்பு இருக்குது நான் சொல்ல வரேன். ஒருமைப்படுத்துவதற்காக இந்த சிவில் சட்டம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த பொது சிவில் சட்டம் வந்து வெறுமனே சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருப்பது போல பல்வேறு வகையான இனங்களும் பல்வேறு வகையான இனங்களுக்கு தனித்தனி கலாச்சார பண்பாடுகளும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் வாழக்கூடிய மக்கள் திருமணம் உள்பட பல்வேறு வகையில் நிறைய சிறு சிறு மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த கலாச்சார பண்பாடுகள் மாறுகிறது. இந்த பொது சிவில் சட்டங்கிறது அதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்றோம், வேற்றுமையில ஒற்றுமை காண்பது என்று. இந்த பொது சிவில் சட்டத்துல இவர்கள் எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்த வரக்கூடிய ஒரு சூழல்ல இது நிச்சயமாக சிறுபான்மை மக்களை தாண்டி பெரும்பான்மை மக்களுக்கும் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த ஆட்சியை, அதாவது ஒன்றிய பாஜக ஆட்சியே நான் சொல்றேன். உதாரணமா வந்து ஒரு தீக்குண்டத்தை சுற்றி 7 முறை நடந்து வந்தால்தான் ஒரு இந்து திருமணம் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது ஒன்று. இப்ப இல்ல சார், அது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுயமரியாதை திருமணம் இருக்கு. சுயமரியாதை திருமணத்துல எப்படி நடக்குங்கிற நமக்கெல்லாம் தெரியும். இப்போ அந்த திருமண முறையில உள்ள விஷயங்கள்லாம் வந்து ஒரு பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவான ஒரு திருமண முறை வரும்போது அது நிச்சயமாக அப்படியான கொள்கையை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்படியாக இதை வந்து நம்ம வந்து இந்த உத்தரகாண்ட் ஏற்றிருக்கின்ற அந்த சிவில் கோட் வந்து நீங்கள் இன்னும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படி நீங்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்யும்போது அவர்கள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்தது பலதரப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக அது மாறிவிடும் என்பதில் மாற்று கருத்து.